இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேலுக்கு நூலிலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அழைத்தல், அவர் இறைவாக்கினர் என்று கூட இங்கே வார்த்தையை நீ உண்டு, அவ்வாறு உண்பதன் வழியாக அது இனிக்கும் கசக்கும் சொல்லி அந்த வார்த்தையை தின்பது என்பது உள்ளே அனுப்புவது. இறை வாக்கை உரைக்கின்றவர் அந்த வார்த்தையை முதலில் தான் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி அன்னை மரியாளை போன்று அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வருவதைப் போல உள்ளத்தில் வைத்து சிந்தித்து பிறகு அந்த வார்த்தையை எடுத்து யாரிடம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கெடுத்துள்ள கலகக்கார இஸ்ரேல் மக்கள். அந்த நூலில் எல்லாம் தொடர்ந்து வரும். வீட்டாரிடம் நான் உன்னை அப்படிப்பட்டவர்களிடம் நீ சென்று சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அவரும் சென்று அன்பார்ந்தவர்களே, என்ற நற்செய்தியில் அந்த சிறு பிள்ளையைப் போல் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த சைல்டு லைக் நாட் சைல்டிஷ் என்று சொல்லுவார்கள். குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை போல். அவ்வாறு இருக்கின்ற போது நாம் எப்பொழுதும் கடவுள் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்வோம். அதே போன்று மற்றவர்களையும் அந்த குழந்தையை போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகின்றார். இதனுடைய உச்சமாக அவர் சொல்வதெல்லாம் அந்த 100 ஆடுகள் ஓமை, காணாமல் போன ஒரு ஆட்டு ஓமை. இதில் 99 பாதுகாப்பாக, வழி தவறி போன ஒன்றை மட்டும் அவர் எவ்வளவு நேரம் தேடினார், எவ்வளவு நேரம், நாட்கள், ஏன் ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட. அவர்களுடைய பாவத்தின் உச்சம், அவரவர் எந்த அளவிற்கு கடவுளை விட்டு வெகு தொலைவு சென்றிருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு கால நேரத்தை கண்டிப்பாக இயேசு எடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வேறு விதமாக சிந்தித்தால் அவர் கடவுள் இருக்கிறது என்று அவருடைய ஞானக்கண்களினால் அவர் பார்த்து உடனே அங்கே போய் நின்று அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு வினாடியில் நடந்த நிகழ்வாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி நடக்குமா? அல்லது தேடி தேடி அழிவாரா? தேட தேட ஓடுகின்ற போது அவருடைய தேடல் இன்னும் வீரியமாக அமையும். எனவே எப்படி தவறிப்போன ஆட்டை அதை மீட்டு கொண்டு இந்த இடத்தில் என்று சிந்தனை எனக்கு தோன்றியது. பாதுகாப்பாக இருக்கின்றேன். ஒருவேளை நான் ஒரு குருவானவர், நான் எனவே கடவுளின் மந்தையில் இருக்கின்றேன், இறை அழைத்தல் துறவரம் மந்தையில் இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள்ளலாம். அவ்வாறு இருக்கின்ற போது அந்த தற்பெருமையே ஒரு சில நேரத்தில் என்னை கடவுளை விட்டு அகன்று போக செய்து விடலாம். எனவே 99 இங்கே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு அவர் செல்லுகின்றார். தேடி கண்டுபிடித்த பிறகு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து அந்த ஆட்டை மந்தையில் சேர்க்கின்றார். சேர்த்த பிறகு அவர் எண்ணுகின்ற போது 99 தான் இருக்கிறது. அப்போதும் ஒன்று காணாமல் அதுதான் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் ஆன்மீகத்தை பற்றி யாரும் சந்தேகப்பட முடியாது, என்னை பார்த்த உடனே வாழும் புனிதர் என்று மற்றவர் சொல்லலாம் என்ற அந்த பெருமையின் காரணமாகவே, அந்த அகந்தையின் காரணமாகவே, ஆனந்தத்தின் காரணமாகவே நான் அந்த 99 வெளியேறி விடுவேன். எனவே ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து எண்ணுகின்ற போது மறுபடியும் 99 தான் இருக்கிறது. தேடிக்கொண்டு வந்தேனே இன்னொன்று, அதையும் தேடிக்கொண்டே ஓடுகின்றார். அதான் இயேசுவின் வாழ்வு முழுவதும் பாவியை தேடி செல்லும் ஒன்றாகவே இருக்கிறது. அதுதான் அவருடைய இரக்க குணம், அவர்களால் விளங்கிய நன்மை. சிறு பிள்ளை இன்றைய புனிதர் செட் கிளாரா என்பவர், புனித கிளாரம்மாள். அவர்கள் அசிசியருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, புனித அசிசியாருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு தான் இருந்த வளமையான அந்த பணக்காரத்தனம், செல்வ செழிப்பை விட்டுவிட்டு ஏழ்மையை தேர்ந்தெடுத்து அவரைப் போல் அவரும் வாழ ஆரம்பிக்கின்றார். ஒரு கிளாரம்மாள் சபையும் ஆரம்பிக்கின்றார். தனக்குரியதையெல்லாம் விட்டுவிட்டு வருவது ஏழ்மையை அசிசியார் தன்னுடைய வாழ்வின் வழியாக இன்னொருவரை ஈர்த்து அவர்கள் வழியாக பல பெண்கள் தங்களையே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் அந்த ஒரு நிலை ஐரோப்பியாவிலே இவள் ஆரம்பித்த சபையிலே ஏராளமானவர் ஈர்க்கப்பட்டு சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி முதல் வாசம் அடிப்படையிலே நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்று சிந்திப்போம். ஆமென்.